பழனியில என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து தனக்கென்ற ஒரு நாடு, தனக்கென்று ஒரு மக்கள், தனக்கென்று ஒரு கொடியாக தன்னாட்சி அதிகாரத்தில் இப்போலாம் நீங்க சொல்லுவீங்களே டீம்டு யூனிவர்சிட்டி. அது மாதிரி தன்னாட்சி அதிகாரத்துல முருகப்பெருமான் பழனியில வீற்றிருக்கிறார். அப்போ பழனி முருகருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் இருக்கிறதோ, யாரெல்லாம் வந்து சார் நான் கடன் தொல்லையால தற்கொலை பண்ணிக்க போறேன், நான் வந்து வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பேங்க்ல வந்து இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவர்கள்லாம் வந்து நான் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் சார், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், திரும்பவும் ராஜா மாதிரி நிக்கணும் அப்படின்னா பழனி ஆண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும். கீழே மொட்டை அடிச்சிட்டு யானை பாதை வழியா போய் சுவாமியை பார்த்துட்டு இரவு நடக்கக்கூடிய புஷ்ப அலங்காரத்தையும் தரிசனம் செய்துவிட்டு அங்கே அன்னதானம் சாப்பிட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனக்கும் நிறைய கடன் இருந்தது சார். நான் மொட்டை அடிச்சுட்டு யானை பாதை வழியா சுவாமியை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு இரவு நடக்கக்கூடிய 8:30 மணிக்கு மேல் நடக்கக்கூடிய புஷ்ப அலங்கார பூஜையை தரிசனம் செய்துவிட்டு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய கடனை எல்லாம் அடைத்து கடனை எல்லாம் அடைத்துன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா, அந்த சின்ன பசங்கள்லாம் சுவாமியை பார்த்துட்டா உடனே கடன் அடைஞ்சிருமா? கடன் அடையக்கூடிய வழியை பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி நமக்கு அருள்வார். இதுதான் வந்து ஐதீகம்.